இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு இட்லிக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் மஷ்ரூம் சூப் எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வதக்கிற அளவு சைஸுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் முதல்ல எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு அதில் வதக்குறேன். வெங்காயம் தக்காளி இல்லாத சமையலே இல்லை. எல்லா இந்தியன் டிஷ்ஷுக்கும் 90% வெங்காயம் தக்காளி இல்லாத ரெசிபி ரொம்ப கம்மி தான் போல். நம்ம கிச்சன்லேயே ஒரு நாளைக்கு மார்னிங் டிஃபனுக்கு, மத்தியானம் லஞ்சுக்கு, நைட் டின்னருக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். வெங்காயம் தக்காளி விலை ஏறிச்சுன்னா அப்படியே எல்லாம் பாதி ஆகிடும். மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மஷ்ரூமுக்கு தோல் எடுக்கணும்னு தேவையில்லை. அதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி 1க்கு 2 தடவை அலசி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வதக்கின வெங்காய தக்காளியை நைஸாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்ச விழுதோட வீட்டில் அரைச்ச மிளகாத் பொடி 3 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு, இதில் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். குக்கரில் கட் பண்ண மஷ்ரூமை போட்டு அதோடு அரைச்ச விழுதையும் போட்டு தண்ணியை ஊற்றி குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். தேங்காய் அடிக்கும்போது எப்போவும் தேங்காவை கழுவிட்டு அடித்து யூஸ் பண்ணால் அது ரொம்ப ரவுண்டு ஷேப்பாகவும் வரும். நம்மளுக்கு தேங்காய் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு நான் 2 பத்த தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் பொட்டுக்கடலையும் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு வரேன். அரைச்ச தேங்காயில் ஃபில்டர் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தடவை பால் எடுத்துட்டேன். மறுபடியும் செகண்ட் டைம் போட்டு அரைச்சி 2வது பாலும் எடுத்து வச்சுருக்கேன். 3 விசில் வந்துடுச்சு. நான் அதை எடுக்க மறந்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி அந்த கோகோனட் பாலேருந்து அதில் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் அதை கொதிக்க விடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே கடாய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கிராம்பு, பட்டை இதை 3த்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு அதுக்கு தாளித்து ஊற்றலாம். லாஸ்ட்டாக அதில் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா போட்டு கலக்கி விட்டுட்டா நம்மளுடைய மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. வித் இட்லியோட சாப்பிட தயாராகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.